மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்து வருவதாக எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட கேரள அரசு முயற்சி செய்து வருவதை கள்ள மௌனம் காக்கும் திமுக அரசிற்கு எதிராக இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். கள்ள மௌனம் சாதிக்கும் திமுக அரசு என்று இபிஎஸ் அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. ஆந்திரா அரசு பாலாற்றில் தடுப்பணைகளை கட்டியிருக்கிறது. அதே போல மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்து வருகிறது. இப்படியாக அண்டை மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆறுகளில் அணை கட்டுவதற்கான முயற்சிகளை அந்தந்த அரசுகள் மேற்கொண்டு வரும் பொழுது தற்பொழுது கேரளாவில் கம்யூனிஸ்ட் அரசும் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்ட முயற்சித்து வருகிறதற்கு தான் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கண்டனத்தை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் அவர் இனியாவது திமுக அரசு தூக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே நேரத்தில் கேரள அரசுக்கு தனது கடும் கண்டனத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.